ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட ஸ்விங் மாடல். ஸோ இதை வச்சு என்ன ட்ரை பண்ணி என்ன பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா லோ ஆஃப் த மந்த் ஆர் ஹை ஆஃப் த மந்த் ஆர் லோ ஆஃப் த வீக் ஆர் ஹை ஆஃப் த வீக். ஸோ இதுக்கு நான் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் மை மாடல் வந்து MMXM ஆன் அ ஹையர் டைம் ஃப்ரேம் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? ஸோ ஆன் ஹையர் டைம் ஃப்ரேம் பெர்ஸ்பெக்டிவ்னா லைக் மந்த்லி வீக்லி டெய்லியோட பெர்ஸ்பெக்டிவ்ல MMXM யூஸ் பண்ணி லைக் ஐ வில் ட்ரை டு கேப்சர் த லோ ஆஃப் த மந்த் ஆர் ஹை ஆஃப் த மந்த் ஆர் லோ ஆஃப் த வீக் ஆர் ஹை ஆஃப் த வீக். லோ ஆஃப் த வீக் ஹை ஆஃப் த வீக் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஐசிடியோட டெய்லி வீக்லி ப்ரொஃபைலிங்ஸ் படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் லோ ஆஃப் த மந்த் ஹை ஆஃப் த மந்த்ன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் மோர் ஆஃப் அ ஸ்விங் ட்ரேட். லைக் நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் 1 வீக் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பீரியட்னு பார்த்தா ஒரே ஒரு பீரியட் தான் ஆஸ் யூஷுவல் எஃப்ஏஜி. ஓகேவா? இப்போ MMXமோட டைம் ஃப்ரேமோட அலைன்மெண்ட் இங்கே நோட்டில் போடுறேன். ஸோ அது கரெக்டானு தெரில, பட் நான் இப்படி தான் யூஸ் பண்ணேன். வீக்லி எஃப்இஜி ஈக்குவல் டு டெய்லி MMXM, சாரி மந்த்லி எஃப்இஜி. மந்த்லி எஃப்இஜி ஈக்குவல் டு டெய்லி MMXM, வீக்லி எஃப்இஜி ஈக்குவல் டு H4 MMXM, daily FEG equal to H1 MMXM, H4 FEG equal to M15 MMXM, H1 FEG equal to M5 MMXM, M15 FEG equal to M1 MMXM. ஸோ இதில் நம்ம இப்போ ப்ரிஃபர் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் என்னென்னா டாப் 2. ஏன்னா நம்ம இது பிடிக்க போகிற ஸ்விங்ஸ் எல்லாமே வந்து 4 ஹவரோட கான்டெக்ட்ல இருக்கும். சாரி, மந்த்லியோட நரேஷன் 4 ஹவரோட கான்டெக்ட் M15ஓட என்ட்ரிஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு இப்போ என்னோட லாஸ்ட் ஸ்விங்கு நான் இந்த ஸ்விங் எடுக்கல, பட் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இதோட ஸ்விங்கோட இதை பார்ப்போம். யூரோவோட சார்ட்டு 1 வீக் டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த முதல்ல இதை பிரிக்கிறதுக்கு நான் எப்படி பிரிப்பேன்னா ஒரு மந்த்லி கேண்டில் 4 பிரிப்பேன். மந்த்லி கேண்டில் ஈக்குவல் டு 4 பார்ட்ஸ். வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4. ஸோ அதே மாதிரி தான் ஒரு வீக்லி கேண்டில் மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே. நான் ஃப்ரைடே வந்து கணக்கில் எடுக்க மாட்டேன். ஸோ ஐ யூஸ்வலி ப்ளே வித் 4 பார்ட்ஸ். ஸோ இப்போ எல்லாருக்குமே என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா வீக் 1னா ப்ரோ வீக் மாசத்தோட முதல் நாள்னா வீக் 1னா அப்போ எப்படி ப்ரோ? இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவம்பர்னா நவம்பர் 1 வந்தால் அந்த மாசத்தோட புது கேண்டில் ஓப்பன் ஆயிடுமா ப்ரோ? அந்த மந்த்லியோட PO3 ப்ளே ஆரம்பிச்சிருமா ப்ரோன்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. நவம்பரோட ஃபர்ஸ்ட் PO3 ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாசத்தோட ஃபுல் கம்ப்ளீட் வீக் எப்போ வருதோ, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நவம்பர் 1 வந்து புதன்கிழமை வந்ததுன்னா அதை நம்ம கன்சிடரே பண்ண முடியாது. அதோட அப்போ எப்போ ப்ரோ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா நவம்பர் 1 வெனஸ்டே, 2 தேர்ஸ்டே, 3 சாட்டர்டே ஃப்ரைடே, 4 சாட்டர்டே, 5 சண்டேனா நவம்பர் 6 தான் நமக்கு வீக் 1 வரும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஃபுல் வீக் ஸ்டார்ட் ஆகணும். அந்த ஒரு ஃபுல் ஹோல் வீக் இருக்கணும். மிட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது மந்தோட ஸ்டார்டிங். அப்போ மந்தோட ஸ்டார்டிங் எப்போ வருது அப்படின்னு பார்த்தா நமக்கு மண்டே தான் வருது, நவம்பர் 6. ஸோ இது வீக் 1 வரும். அடுத்தது வீக் 2, அடுத்தது வீக் 3, அடுத்தது வீக் 4. ஸோ இப்படி தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன். இது கூட வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் வரக்கூடிய நியூஸஸை கம்பைன் பண்ணிப்பேன். NFP, CPA, FOMC, RLs, வாட் எவர் இட் இஸ். ஸோ அதை நரேஷன் பண்ணி அந்த மாசத்தோட எனக்கு எனக்கு பிடிச்ச ஃபேவரட் வீக் வந்து வீக் 1ம் வீக் 3யும் தான் என்னோட ஃபேவரட். வீக் 2, வீக் 4 நான் அப்ளை பண்ண மாட்டேன். வீக் 1 and 3 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த வீக் 1க்குள்ள லோ செட் ஆகணும், அப்படி இல்லைன்னா 3க்குள்ள ஹை செட் ஆகணும். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரை டு கேப்சர் தோஸ் 2 ரேஞ்சஸ். இப்போ யூரோட சார்ட்டே நான் எக்ஸாம்பிளாக காட்டுறேன். இப்போ யூரோட சார்ட் எக்ஸாம்பிளாக காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்களா, இந்த லோவை யூரோ தூக்கல, பட் பவுண்ட் டு கோ தோஸ் லோஸ். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி விச் இஸ் வாட் SMT. ஸோ பவுண்ட் இந்த லோவை தூக்கிட்டான் அண்ட் யூரோ அந்த லோவை தூக்கல. புனேஷ் புனேஷ் புவனேஷ், பவுண்ட் இந்த அளவு தூக்கிட்டான், யூரோ இந்த அளவு தூக்கல.
பெனி ரூம்ல. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இது ஒரு எஸ்எம்டி ஆக்ட் ஆயிடுமா. இப்போ இந்த இடத்துக்கு நான் ஒன் டே டைம் ஃப்ரேம்க்கு போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், ஒன் டே டைம் ஃப்ரேம்னா H1ஓட எம்எம்எக்ஸ்எம் சொல்லலாம். ஸோ எஃப்இஜி ஸோ எஃப்இஜி இருக்கா இன்சைட் கீ லெவல். ஸோ ஒன் டெய்லியோட கீ லெவல்னா அப்போ நான் என்ன சொன்னேன், 1 ஹவரோட எம்எம்எக்ஸ்எம் கரெக்டா. இப்போ அப்படியே போய் பாருங்களேன். ஒரிஜினல் கன்சால்டேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஸ்மார்ட் மணி ரிவர்சல். இந்த இடத்துல ஸ்மார்ட் மணி ரிவர்சலுக்கு நமக்கு 2 ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி வந்தது. ஒன்று நம்ம அப்போ பார்த்த அந்த வீக்லியோட எஸ்எம்டி, நெக்ஸ்ட் இங்கே பார்க்கக்கூடிய 1 ஹவரோட எஸ்எம்டி. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த லோவை யூரோ தூக்கிட்டோம். பட் பவுண்ட் நெவர் டுக் அவுட் தோஸ் லோஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங், இது ஒரு பெர்ஃபெக்டான எம்எம்எக்ஸ்எம். இப்போ இதுல நம்ம எப்படி ப்ரோ என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ எம்எம்எக்ஸ்எம்னா சில பேருக்கு என்னன்னே தெரியாம இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ரஃப்பான ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு ரஃப்பான டயக்ராம் கொடுக்குறேன். ஓகே, எம்எம்எக்ஸ்எம்னா எப்படி இருக்கும்னா, இது வந்து ஒரு குட்டி கன்சால்டேஷன். ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் கன்சால்டேஷன் என்னன்னு தெரியும். கன்சால்டேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், கன்சால்டேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், கன்சாலிடேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், கன்சாலிடேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த லோ லேண்ட் ஆகிற இடம் ஏதாவது ஒரு கீ லெவலா இருக்கும். அகைன் அந்த கீ லெவல்ல இருந்து மறுபடியும் மார்க்கெட்டு ரிவர்சல் அடிக்கும். அப்புறம் அந்த மார்க்கெட்ல இருந்து ரிவர்ஸ் அடிக்கும். அகைன் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அப்புறம் டைரக்டா இந்த ஹைஸ்க்கு நீங்க டார்கெட்டா வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் கன்சல்டேஷன். ஸோ யூஸ்வலி மார்க்கெட் வந்து அப்ராக்சிமேட்லி 85 to 90% அந்த ஹைஸ் ஆன் தாக்கியும். ஓகே, இதுதான் ரஃபான எக்ஸ்பிளனேஷன். எம்எம்எக்ஸ்எம்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இதே எக்ஸாம்பிளை இங்கே எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணோம்னு பாருங்களேன். அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், accumulation distribution, accumulation distribution, accumulation distribution, accumulation distribution, லாஸ்ட் ஃபைனல் accumulation distribution. இப்போ அதே தான் இப்போ இங்கேருந்து இந்த லெஜர் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. டிஸ்ட்ரிபியூஷன், அக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அக்யூமுலேஷன். இப்போ இதுலலாம் நாங்கள் எங்கே ப்ரோ என்டர் ஆகுறது அப்படின்னா, இதுல வந்து ஐசிடி சொன்னது வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த கர்வ் ட்ரேட் பண்ணாதீங்க, ரைட் சைட் ட்ரேட் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும்னு. ஏன்னா என் பயாஸோட ப்ளே தான் இங்கே ப்ளே ஆகும். இப்போ நான் அந்த மந்த்லியோட கேண்டில் வந்து புல்லிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அப்போ இது எனக்கு என்னது, ஓப்பன், லோ, அப்புறம் இங்கேருந்து ஏறக்கூடிய அந்த ஹை வரைக்கும் போகிற மூவை தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கர்வ்ன்றது பிரச்சனையே கிடையாது. அது எனக்கு இட்ஸ் நாட் அன் இஷ்யூ ஃபார் மீ. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இங்கே வரக்கூடிய இந்த லாஸ்ட் எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிற இடம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு, இந்த இடத்துலேருந்து ஏறுது பார்த்தீங்களா, அதுக்குள்ள வரக்கூடிய எல்லா அக்யூமுலேஷனையும் ஒரு கட்டடிக்கும் மார்க்கெட். அதுதான் டர்ட்டில் சூப்ஸ். இந்த கட்ல எல்லாத்துலயும் நீ என்ட்ரி போட்டுட்டே போலாம். இப்படிதான் அந்த ஃபைனல் பைக்கவும் முடியும். இப்போ இதுக்கான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எங்க இருக்கு ப்ரோ அப்படின்னு காமிச்சிங்கன்னா, லெட் மீ ஷோ யூ யூரோ யூஎஸ்டி சார்ட். பட் ஆனால் இங்கே கட் அடிச்சிருக்காது. அதுக்கு பதிலாக என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா, எஸ்எம்டிஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகி போயிருக்கும். ஐ வில் ஷோ யூ. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த லோ கட் ஆயிருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி திஸ் பிகம்ஸ் அஸ் அன் எஸ்எம்டி இஃப் ஐ எம் நாட் ராங். நோ அந்த லோ எஸ்எம்டி ஆக்ட் ஆச்சா, இந்த லோ இதோ இந்த லோ எஸ்எம்டி ஆக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான லோ, லண்டன் க்ளோஸோட லோ. ஸோ அந்த லோ வந்து இல்லையே, இவன் தூக்கிட்டானே, யார் தூக்காம இருந்தா அப்ப? எவனோ ஒருத்த கட்டடிக்காம இருந்தானே அன்னைக்கு. ஜியு யார் கட்டடிக்காம இருந்தா? டிக்ஸியும் கட்டடிச்சிட்டான். ஓகே, இங்க எதுவும் கட் ஆகல போல, இங்க எல்லாமே தூக்கிட்டானுங்க. இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் பாருங்க. அதோ இதுதான். இப்போ இது வந்து மண்டேவோட லோ, இது டியூஸ்டேவோட லோ. டியூஸ்டேவோட லோ வந்து வெனஸ்டே ஹண்ட் ஆகல. வெனஸ்டே எங்க இருக்கு? இதுதானே வெனஸ்டே தானே இது? மண்டே, டியூஸ்டே, என்னடா இது? இது மண்டேவோட லோ.
சாரி கைஸ், இதுதான் மண்டேவோட லோ, டியூஸ்டே ஹண்ட் ஆகல. பட் ஜிபிபி பாருங்க, மண்டேவோட லோ டியூஸ்டே ஹண்ட் ஆயிருக்கா. ஸோ யூரோல அது ஹண்ட் ஆகல. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டோட்டல் சூப். அப்போ இதை நீங்கள் எங்கே கன்சிடர் பண்ணி எங்கே என்ட்ரி போகலாம் அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் வெயிட் ஃபார் 1 hour சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. அந்த டோட்டல் சூப் நடந்துட்டு அங்கேருந்து ஏறக்கூடிய அந்த 1 hour சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஸோ திஸ் would have been your first entry with your stop loss below this low, and you could have target like the original OGC, அந்த ஒரிஜினல் கன்சாலேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ செகண்ட் என்ட்ரி நான் எங்கே இப்போ ரெண்டாவது என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, வெயிட் லெட் மீ ஸ்பிளிட் திஸ் இன்டு ஹாஃப். ஓகேவா, இது மண்டேவோட கேண்டில். இப்போ டியூஸ்டே, இது டியூஸ்டே, இது வென்ஸ்டே, இது தேர்ஸ்டே, இது ஃப்ரைடே. இப்போ அகைன் நீங்கள் இன்னொரு ரீஎன்ட்ரி எங்கே ப்ரோ வந்திருக்கு அப்படின்னா, டியூஸ்டேவோட லோவை வெனஸ்டே, இதை கூட நீங்கள் டோட்டல் சூப்பாக எடுத்துக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, இது டோட்டல் சூப் மட்டும் இல்லை, இங்கே எஸ்எம்டியுமே இருக்குது. டியூஸ்டேவோட லோ வெனஸ்டே யூரோ தூக்கல, பட் ஜிபிபி டு கோட். ஸோ இங்கே ஒரு டோட்டல் சூப் வந்திருக்கு. இங்கே எங்கே ப்ரோ நாங்கள் என்ட்ரி ஆகுதுன்னா, சேம் அதே தான், வெயிட் ஃபார் 1 hour சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. அகைன் ஹியர் இது கட் அடிச்சிருக்கோம். அகைன் மறுபடியும் இந்த லோ கட் அடிச்சிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம், which is again a valid time. 6 AM ஓட 5 AM ஓட PO3 ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். இந்த இடம் எடுத்து ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்போம். அகைன் மறுபடியும் இது 9 AM ஓட PO3. ஸோ ரீஎன்ட்ரிக்கான அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த விக்கிங்க க்ளோஸ் பண்ணனே லோ டைம் ஃப்ரேம்ஸ்ல நீங்கள் போய் என்ட்ரி எடுத்துக்கலாம். லைக் 15, மேக்ஸிமம் 15 கீழே போகாதீங்க. 15 இஸ் வே குட். ஐ வில் ஷோ யூ. இதுதான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இங்கே எடுத்துருப்போம், இந்த 15 minute சிஸ்டில் அங்கே ஸ்டாப் அவுட் ஆன உடனே அகைன் இன்னொரு குட்டி டோட்டல் சூப். Again 15 minute change state of entry with your stop loss here, and you could have targeted this external or else whatever you want. அடுத்த டோட்டல் சூப் எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அடுத்த ஃபைனல் டோட்டல் சூப் இங்க M30. அன்னைக்கு இந்த என்ட்ரி வந்தது சாமியா வந்தது. ஹியர் டோட்டல் சூப் entry, inversion or a change in state of delivery. இங்க அடுத்த candle entry with your stop loss below this low, and your target will be in the external or else whatever you want. You can just simply target it. அடுத்த example, total soup M15 போய்க்கிறேன். அப்பதான் வந்து total soup screen ஆகுது. Total soup 15 minute change state of delivery, your entry, your stop loss and your targets. Again அடுத்தது வெள்ளிக்கிழமை வந்த ஒரு என்ட்ரி. அன்ஃபார்ச்சுனேட்லி மாதச்சோத் டார்கெட்டுக்கு போல, 2 பீப்புள் அப்படியே கவுத்து விட்டான் சுத்தியா. ஸோ இப்போ இங்கே எங்கே ப்ரோ என்ட்ரி அப்படின்னு பார்த்தா, திஸ் would have been your entry and I also took the same trade. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு அடுத்த நிமிஷம் the very next candle open, kept my stop loss below this low and my target was this size, but unfortunately fucker reversed and hit my break even. ஸோ இப்படி தான் அந்த ஒரு ட்ரேட்ஸை பிக் பண்ணுவோம் நான் எப்போவுமே. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல், அந்த கீ லெவலுக்கு ஏற்றபடி டைம் ஃப்ரேமோட அலைன்மெண்ட். இப்போ இந்த ட்ரேடை நான் எப்போ எடுத்த இது என்ன PO3ன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்களேன். அந்த மாசத்தோட ஓப்பனிங் இதுதான் நான் சொன்னேன், நவம்பரோட week 1. நான் வந்து புல்லிஷ்ல இருக்கேன். அப்போ நவம்பரோட week 1 நான் பிரிக்கிறேன். நவம்பரோட ஃபர்ஸ்ட் வீக் இங்கே பாருங்க 18, நவம்பரோட ஃபர்ஸ்ட் வீக் இதுதான் நான் சொன்னேன், மண்டே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க நவம்பரோட ஃபர்ஸ்ட் வீக். அப்போ அந்த மாசத்தோட PO3 எப்படி வருது, ஓப்பன் லோ செட் ஆயிடுச்சு, அதுதான் ஸ்மார்ட் மணி ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், ஹை க்ளோஸ். அப்போ இங்கேருந்து நான் எங்கே வேணா என்ட்ரி வரக்கூடிய எல்லா டோட்டல் சப்ஸ்லையும் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ எனக்கு எதெல்லாம் இன்வாலிடேஷனாக வரும், எதெல்லாம் எனக்கு டோட்டல் சூப் அடிக்குதோ அந்தந்த லோலாம் எனக்கு இன்வாலிடேஷன், நான் அங்கெல்லாம் ஸ்டாப் வச்சுக்கலாம். ஏன்னா டோட்டல் சூப் அடிச்சிருச்சு. ஸோ which becomes now this becomes as a protected low unless the target is intact. அந்த செட் பண்ண டார்கெட்டை அடிக்கிற வரைக்கும் நான் இந்த ட்ரேட்ஸுக்கு இதை இன்வாலிடேஷன் லைனா வச்சுக்கலாம். ஸோ புரியுதா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். யூகேர் இப்போ யூகேடோட ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோம். அகைன் யூகேட் இது கொஞ்சம் மன உடைச்சலுக்குள்ளான ட்ரேட் எனக்கு. ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட ரீஎன்ட்ரு ஆகிறது கிடைக்கவே இல்லை, எல்லாமே எஸ்எம்டியாக மாறிடுச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம இங்கே எடுக்கிற கீ லெவல் என்ன, வீக்லி கீ லெவல்.
அப்போ 4 ஹவரோட எம்எம்எக்ஸமா வீக்லியோட எஃப்இஜி வீக்லியோட கீ லெவல்னா 4 ஹவரோட எம்எம்எக்ஸம். இப்போ இங்கே பாருங்களேன், ஒரிஜினல் கன்சல்டேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், ஸ்மார்ட் மணி ரிவர்சல். நீங்கள் எங்கே ப்ரோ ஸ்மார்ட் மணி ரிவர்சல் அப்படின்னா இந்த லோஸை யூஎஸ்டி கேட் தூக்கிட்டான். பட் ஆனால் டிஎக்ஸ்ஐ failed to take out those highs. Sorry, failed to take out those lows. See, but you get to go those lows. So smart money reversal again. இப்போ இங்க bro entry same procedure. Switch to 1 hour time frame and வரக்கூடிய எல்லா turtle soups you can enter. So your first entry would have been here. Turtle soup 1 hour change state of delivery. Simply just wait for 1 hour change state of delivery. Enter. செகண்ட் என்ட்ரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடம் இந்த லோஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது டிக்ஸியோட எஸ்எம்டியாக மாறிடுச்சு. பட் நான் எனக்கு என்னோட மாடல் பிரகாரம் இந்த இதை நான் கன்சிடர் பண்ணக்கூடாது, ஸோ நான் எடுக்கல. அண்ட் தென் யுவர் தேர்ட் எக்ஸாம்பிள் would be at these lows. At these lows. ஸோ இந்த லோஸ் கட்டாயம் தான் எடுத்துருக்கலாம். அகைன் இது வந்து ஒரு எஸ்எம்டியாக மாறிடுச்சு டிக்ஸியோட. ஸோ அதனால எனக்கு இன்னைக்கு ட்ரேட் கிடையாது. அடுத்தது கண்டினியூஷன் ட்ரேட்ஸ் எங்கே போட்டேன்? ஓ யூஜேவா இது யூஎஸ்டி கேர். அகைன் இப்போ நம்ம இந்த ட்ரேடுக்கான டார்கெட்டை முதல்ல செட் பண்ணிக்கணும். நம்ம வாட்டு இஷ்டமாக இருக்க வச்சு விளாடக்கூடாது. ஸோ முதல்ல டார்கெட் இந்த ஹைஸ். ஸோ ஆஸ் லாங் அஸ் இந்த ஹைஸ் அடிக்கிற வரைக்கும் வி ஸ்டில் ஹேவ் அ ட்ரேட். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 ஹவருக்கு வரும். அவர் லாஸ்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் ஹியர் இந்த லோ. அகைன் எஸ்எம்டியாக மாறிடுச்சு இந்த லோ. டிக்ஸி அடிச்சிட்டா யூரோ யூஎஸ்டி கேட் அடிக்கல. ஸோ திஸ் வாஸ் அனதர் ட்ரேட். 1 ஹவரோட சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஜஸ்ட் 1 ஹவரோட சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வெயிட் பண்ணாலே உனக்கு நல்ல ட்ரேட் வரும். You don't need to catch the top, you don't need to catch the bottom, you don't need to get stop loss in M5 or M15 or whatever it is. ஓகேவா? வெயிட் பண்ணி நல்ல ட்ரேடாக எடுத்தாலே போதும். அதை 1 ஹவரில் எடுத்தாலும் சரி, 4 ஹவரில் கூட எடு. ஃபக் இட், நோ ஆஸ்க் யூ கொஷின். ஸோ இப்போ இதை பார்த்தோமா, இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அவன் தான் வந்து என்னோட பெஸ்ட் ட்ரேடு லாஸ்ட் இயர் எடுத்தது. ஆமாம், இந்த வருஷம் எடுக்கல. இட் வாஸ் ஆன் லாஸ்ட் இயர். இதையும் பாரு, மந்த்லியோட P3 அப்படியே அலைன் பண்ணிப்பார். அக்டோபரோட லாஸ்ட் வீக், விச் மீன்ஸ் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன், அக்டோபரோட லோ கிடைச்சிருச்சு. இப்போ மார்க்கெட் அந்த மந்த்லி கேண்டலோட க்ளோசிங்க்கு போயிட்டு அடுத்த மாசத்தோட ஓப்பன் அப்படியே அந்த க்ளோசிங்கை கண்டினியூ பண்ணணும் நான் எதிர்பார்க்குறேன். அக்டோபரோட லாஸ்ட் வீக்கா அப்படியே பேர் நவம்பர் ஸ்டார்ட் ஆகி எங்க போயிருப்பானு டுவர்ட்ஸ் த டார்கெட். நான் அதை ஆன்டிசிபேட் பண்ணி பிளாட் பண்ணி நான் இந்த ஒரு ட்ரேட்ஸை ஃப்ரேம் பண்றேன். இன்னொரு என்னோட பெஸ்ட் ட்ரேடுன்னு பார்த்தா ஜிபிபி ஜேபிஐல வந்தது ஒரு ட்ரேட் லாஸ்ட் இயர் எடுத்தது, விச் இஸ் அகைன் அ செக்ஸி ட்ரேட். கரெக்டா சொல்லணும், திஸ் ஏரியா, இந்த ஏரியா. ஸோ அகைன் சேம் மெத்தட், சேம் இது வீக்லியோட எஃப்இஜி அகைன் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஸோ நரேட்டிவ் கிடைச்சிருச்சு. அகைன் இந்த இடத்துல ஸ்மார்ட் மணி ரிவர்சல் இருக்கான்றது பார்க்குறேன். இந்த லோஸ் வந்து ஜிஜே தூக்கிட்டான். யூஜே நெவர் டுக் அவுட் தோஸ் லோஸ். as you can see, UJ never took out and GJ took it. So smart money reversal. இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆடட் கன்ஃபர்மேஷன் எது கொடுத்ததுன்னு பார்த்தா ஒரு 4 ஹவரோட ரேஞ்ச். இந்த 4 ஹவர் ரேஞ்ச் சி இதுதான் நான் சொன்னேன். ஒரிஜினல் கன்சல்டேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், ஸ்மார்ட் மணி ரிவர்சல். அகைன் இப்போ இந்த ட்ரேடுக்கான டார்கெட் எது, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் நம்ம அடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி டார்கெட் would have been, ஐயோ சாரி guys, obviously target would have been at these size. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட்ஸ். இப்போ இந்த இடத்துல அகைன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், 1 ஹவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டைம் நான் 15 மினிட்ல எடுத்தேன், பட் ஐ வில் ஷோ இட் இன் நியூ கைஸ். 1 hour, 4 hour. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், வெயிட் ஃபார் 4 hour சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. 4 hour சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் யூ கேன் நவ் ஸ்விட்ச் இட் பேக் டு 1 hour அண்ட் வெயிட் ஃபார் அ டோட்டல் சூப்ஸ் ஆன் எவ்ரி மெத்தட். There is your second entry, total soup, 1 hour change state of delivery. Again, அடுத்த entry. So,
turtle soup. இந்த இடத்துல இன்னும் ஒரு கொத்து எப்படி இருந்தாலும் இங்க என்ட்ரி ஆயிருக்க மாட்டோம் ஏன்னா 1 hour சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வரல ஸோ நோ என்ட்ரி சில்ஸ் தான் பட் இங்க turtle soup 1 hour சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி என்ட்ரி இன் திஸ் கேண்டில் ஸ்டாப் லாஸ் பிலோ ஹியர் அடுத்த turtle soup வர வரைக்கும் வெயிட் பண்றோம் அடுத்த turtle soup here we got it சாரி இது கிடையாது இந்த லோ வந்து ஜிஜே தூக்குல இஃப் ஐம் நாட் ராங் யூஜே தூக்குன்னு தான் நினைக்கிறேன் EJ-வா EJ see EJ took out these lows and GJ never so it is an SMT and you can consider this as your turtle soup on low time frame on M15 or else whatever time frame M15 it was a turtle soup if I'm not wrong M5 இல்ல இது ஏதோ நியூஸ் போல இது so again there is nothing here and again மறுபடியும் M15 க்கு வெயிட் பண்ணு again இங்க ஒரு குட்டி turtle soup எல்லாத்துக்குமே யூஸ் பண்றது இங்க நான் வந்து அப்படியே காட்டல டர்ல் சூஸ் மட்டும் நான் டேரக்டா காட்டலாம் டர்ல் சூப் படிக்கிற எல்லா இடத்துலயும் போய் பாத்தீங்கன்னா நீங்க எஃப்யூஜ் இருக்கும் நான் ஏன் அங்க போகணும்னா எனக்கு எல்லாமே இது மெமரைஸ் ஆயிடுச்சு நான் எடுத்த ட்ரேட்ஸ் ஸோ அதனால நான் அதை ஷோ பண்ணல ஜஸ்ட் உங்களுக்கு அந்த நரேஷன் மட்டும் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் ஃபார் another turtle soup and there she goes turtle soup 1 hour change state of delivery entry and this is our last turtle soup there she goes and if I'm not wrong at this point of time நமக்கு யூஜே அந்த ஹைஸ் அடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேல மார்க்கெட்டால போக முடியல ரிவர்ஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல இருந்து ஏன்னா நானும் லூஸ் குதி மாதிரி இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி நல்ல வேலை பார்சல் செத்த நடுல ஸோ யா as I said யூஜே அந்த ஹைஸ் அடிச்சிட்டோம் and GJ don't need to take out those size and அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டோம் அவ்வளோதான் சொன்ன இப்போ இதை எங்க ப்ளே பண்றேன்னு பாருங்க இது எப்போ ப்ளே பண்றேன்னு பாருங்க இந்த ட்ரேடு டேட் தெரியல December 1st நான் சொன்ன மாதிரி அந்த மாசத்தோட வாரம் 3வது வாரம் நான் ப்ளே பண்ணுவேன் என்னோட டேட்டா பிரகாரம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டேட்டா கரெக்டா இருக்கு உங்களோட டேட்டா என்ன சொல்லுதுன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்விங்ஸை ப்ளே பண்ண ஆரம்பிங்க ஓகேவா சிம்பிள் தான் at the end of the day it all comes around the word power of 3 ஓப்பன் ஹை லோ க்ளோஸா இல்லை ஓப்பன் லோ ஹை க்ளோஸா அதை முதல்ல ஃபிகர் அவுட் பண்ணுங்க at the end of the day நீங்க உங்க பயாஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டுமே இந்த கேம்ல சர்வை பண்ண முடியும் ஓகேவா ஏன்னா பயாஸ் தான் மேட்ரு பயாஸ் தான் மேட்ரு எப்படி இருந்தாலும் நீங்க பயாஸ் எவ்வளவு சீக்கிரம் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது இல்ல ப்ரோ பயாஸ் தெரியல எழுதினீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க பயாஸை கரெக்டாக கண்டுபிடிச்சா எங்க வேணா போய் என்ட்ரி ஆகலாம் ஓகேவா வர எல்லா டோட்டல் சிப்ஸ்லயும் என்ட்ரி போட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் பட் ஆனால் அதோட ரெஸ்பெக்டிவ் கோரிலேட்டட் பேர் அந்த டார்கெட்ஸ் கிட்ட எங்க இருக்கான்றத ஒரு தடவை 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் மார்க்கெட் லூஸ் குறி மாதிரியும் பண்ணும் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ஆச்சு பாருங்க யூரோல புண்டாமா கதற இவ்வளவு தூரம் போயிட்டு கீழே ஈக்குவல்ல விட்டு மேலே ஏறான் இந்த மாதிரியும் சம்டைம்ஸ் நடக்கும் பட் தட்ஸ் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அதுக்கு தான் ஸ்விங்ஸுக்கு நான் மாறிட்டேன் பெட்டர் ஒரே என்ட்ரி வர நான் ஸ்டாக் பண்ணிக்கிட்டே போவோம் ஸோ இங்க எல்லாருக்குமே வந்து டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு எல்லாருமே சோம்பேறித்தனம் ஓகேவா பட் டேட்டா யார் ஒருத்தன் கலெக்ட் பண்றானோ அவன் ராஜா ஏன்னா ஹீ நோஸ் வென் ஹீ வாண்ட்ஸ் டு பிளே இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நாள்லாம் போய் ட்ரேட் பண்றதே கிடையாது நான் எனக்கு டேட்டா கண்டுபிடிச்சேன் என் டேட்டா பிரகாரம் மாசத்தோட வாரம் 3வது வாரம் எனக்கு கொஞ்சம் உக்கிரமான வாரமா இருக்கு ஸோ நான் அப்ப அந்த ரெண்டு வாரம் மட்டும் நான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் பார்க்கணும்னு அவசியமே இல்லை எனக்கு ஸோ அந்த மாதிரி இங்க ஒருத்தருக்கு ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை முதல்ல ஃபிகர் அவுட் பண்ண கண்டுபிடிங்க ஓகே நீங்க அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கான ட்ரேட் செட்டப்ஸ்ன்றது ஈஸியா வர ஆரம்பிச்சிடும் இந்த மார்க்கெட்ஸ்ல இங்க நிறைய பேர் அதை ஃபிகர் அவுட் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் சோம்பேறி மற்றவங்கள மாதிரி இல்லையாம அடுத்து இன்னும் உனக்கு 60 நாள்லாம் கூட கிடையாது 40 நாள் இருக்கு இன்னும் உனக்கு ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எல்லாரும் மாதிரியும் இல்லாம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் போடு உனக்கு வேணும்னா நீ தான் போட்டாகணும்
இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஸ்விங் மாடல் தான். இது கூட நான் இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன். பட் அதை என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னால் அது கொஞ்சம் தப்பாக போயிடும் பேட்டர்னா. ஏன்னா அதை கைட் பண்ணணும். கைட் பண்ணாமல் அதை நான் அன்லீக்டு வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணேன்னா புது ஆடியன்ஸ் பார்த்து மிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு எண்ணத்துல தான் நான் இன்னும் அதோட ஃபுல் அந்த இன்னொரு ஒரு வேரியண்ட்டை நான் சொல்லாமல் இருக்கேன். ஏன்னா அது வந்து தெரியக்கூடாதுன்னு கிடையாது. அது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. தெரிஞ்சு அது மிஸ்லீட் ஆகிடக்கூடாது. அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு மிஸ்லீட் ஆகக்கூடாது யாருக்கும். யாருக்கும் தவறான ஒரு புரிதல்ல அது போய் அமைஞ்சிடக்கூடாது. அவ்வளவுதான் நான் பாக்குறது. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த வீடியோ. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்த ட்ரேட்ஸே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸா காட்டி ஒரு 3 ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்கையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல எனக்கு நான் இன்னும் ஒரே ஒரு எம்எம்எக்ஸை மட்டும் காட்டிடுறேன். ஓகேவா? அது என்னோட ஃபேவரட் எம்எம்எக்ஸம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஃபக்ட் அப் த ட்ரேட். ஸோ அதோட ஃப்ரேம் ஒர்க்கை காட்டிடுறேன் உங்களுக்கு. இட் வாஸ் இன் ஒய்எம். யா மாதர் சூத் ஒய்எம். பேன் சூத். வெயிட் காட்டுறேன். sexy. Just beauty on it. இவன் தான் அவன். இவன் தான் அந்த ட்ரேட். திஸ் வாஸ் மை டார்கெட். ட்ரா ஆன் லிக்விடி. ஸோ லெட் மீ ரிமூவ் எவ்ரிதிங். அப்புறம் வந்துருவானுங்க கொஞ்சம் தூக்கினு. ப்ரோ நீ ரீப்ளே டூல் வச்சு யார் வேணா போடலாம் ப்ரோ. நீங்க ரீப்ளே டூல் வச்சு போடுறீங்களே ப்ரோ, எங்களுக்கு லைவா காட்டுங்க ப்ரோ. இந்தா காட்டுறேன் கண்ணு குட்டி. ஸோ ஒயம் டுக் அவுட் தி சைஸ் அண்ட் இந்த ஐஸ் கிடையாது, சாரி. இதுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் மேட்ரு. இப்போ இதோட பிளே எப்போ பிளே பண்ண பாருங்களா, அக்டோபரோட ஃபர்ஸ்ட் வீக். இப்போ நீங்க கேட்கலாம் ப்ரோ, அக்டோபரோட ஃபர்ஸ்ட் வீக் இங்கே தானே ப்ரோ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு. இதுதான் நான் சொன்னேன். அந்த மாசத்தோட ஃபுல் வாரம் தான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கா கன்சிடர் ஆகும். இப்போ இங்க பாருங்க, அக்டோபர் 1ன்றது வெனஸ்டே ஓப்பன் ஆயிருக்கு. அகைன் இட் இஸ் நாட் அ ஃபுல் ஃபக்கிங் வீக். ஸோ ஜஸ்ட் நீட் டு வெயிட். மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே ஜஸ்ட் அப்சர்வ் ஹியர் கேர்ஃபுல்லி. என்னோட டர்ட்டில் சோப் படிக்க வேண்டிய லைன் இங்க இருக்கு. ஸோ இது ஒரு எம்எம்எக்ஸ்எம் கர்வ். ஒரிஜினல் கன்சல்டேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். இப்போ இங்க வர போறது ஸ்மார்ட் மணி ரிவர்சல். நல்லா நோட்டீஸ் பண்ணும். இந்த ஹைஸ் வந்து, இஃப் ஐ எம் நாட் ராங், திஸ் இஸ் அன் எஸ்எம்டி. வெயிட், எஸ். there she goes, motherfucker. This is an SMT. ஸோ இந்த எஸ்எம்டி வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு டோட்டல் சப் சர்ச்சா தான் எனக்கு இன்வால்டேஷன். பட் இங்கே எஸ்எம்டிஸ் ஃபார்ம் ஆகிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹார்ட் டைம் இருக்கும். ஏன்னா நான் அதை அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் பொருட்படுத்த மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். This high is total soaked on years and never total soaked on YM. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ரேட் வந்து நான் எடுக்கல, நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு என்ட்ரி மெத்தட் எங்கள் 15 மினிட் உடச்சோடனே கீழே ஊற்றிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகைன் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஐ எம் ஸ்டேயிங் இன் 1 hour டைம் ஃப்ரேம் ஒன்லி, நாட் லோவர் தன் தட். ஏன்னா எனக்கு டார்கெட்ஸ் இருக்கு. அகைன் ஐ எம் அப்சர்விங். இப்போ எனக்கு டோட்டல் சோப் இந்த ஹைல நடக்கணும். நடந்துச்சா? there she goes. அகைன் SMT in play. இதுதான் நான் சொன்ன இந்த ஸ்மார்ட் மணி ரிவர்ஸ். சி, இது மண்டேயோட ஹை, இது டியூஸ்டேயோட ஹை. மண்டேயோட ஹை ஐஎம்ல சூப் ஆகல, பட் இஎஸ்ல மண்டேயோட ஹை சூப் அண்ட் தென் ப்ரீவியஸ் வீக் ஹை ஆல்சோ சூப். அகைன் இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்மார்ட் ரிவர்சல். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி கம்பைன் வித் லோவர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி. ஸோ எனக்கு 2 ஸ்டேஜ் எஸ்எம்டி வந்துருச்சு. திஸ் இஸ் மை என்ட்ரி. எங்க ஷார்ட்ஸ் 1 ஹவரோட சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரிக்கு வெயிட் பண்ண சொன்னேன். 1 ஹவரோட சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி நான் இருக்கிற டைம் ஃப்ரேம் பர் 1 hour. இங்கே உங்களை எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபைவ்ல என்ட்ரானா தான் உங்களுக்கு நல்ல ட்ரேட்டாக வரும் அப்படி. அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. You can even fucking trade the daily time frame if you want. உனக்கு தேவை winning trade, not high RR. இது ஒரு first trade and then again wait for a turtle soup. There she goes. Pop up above an old high. Wait for a 1 hour or a change state of delivery. There she goes. Enter at the next candle. What the fuck? Enter at the next candle. Stop loss above this high and target the original range consolidation. Again wait. There she goes. Your final draw turtle soup. Here. இதனால தான் I fucking love turtle soups. So 1 hour change state of delivery. Wait or else enter the next candle with your stop loss above this highs. So stop loss above this high. Target the original range consolidation and
ஜஸ்ட் கீப் ஆன் ரிப்பீட்டிங் த சேம் ஸ்டஃப். இப்போ எனக்கு டோட்டல்ஸ் படிக்க வேண்டிய இடம் இந்த எஃப்இஜி. What the fuck did I say? Turtle. So இந்த ட்ரேட் ஆப்வியஸ்லி எடுத்திருக்க முடியாது. நான் முட்டு கொடுக்க விரும்பல, ஏன்னா அது ட்ரம்ப் பார்த்த வேலை. ஸோ ரொம்ப அக்ரெசிவான டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துச்சு. பட் யூ கெட் வாட் ஐம் சேயிங். ஒரே வாரம் தான். இந்த ஒரு வாரத்தில் எத்தனை ட்ரேடு? ஒரு 5 RR, ஒரு 5 RR, ஒரு 11 RR, அது கூட ஒரு 2 RR, ஒரு 13 RR. ஜஸ்ட் சிம்பிளி 2 ட்ரேட்ஸ், ஜஸ்ட் சிம்பிளி 3 ட்ரேட்ஸ். நீ போயிட்டு டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அண்ட் இப்போதான் வந்து என் குஞ்ச கடிப்பானுங்க ப்ரோ. 5 மினிட்லாம் போனால் 100 RR வருமே. 100 RR வச்சு நான் என்ன ப்ரூவ் போகிறேன்? எனக்கு தேவையில்லை 100 RR, எனக்கு தேவை 2 RR. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பியூட்டிஃபுல் ட்ரேட்ஸ். Yeah, I guess I provided with you guys with enough value and எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதை நான் எப்போ ப்ளே பண்ணிட்டார்? அந்த மாதத்தோட மொதல் வாரம். நான் எதிர்பார்க்கறது ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். அப்போ அந்த ஓப்பன்லேருந்து லோக்கு போகிறமோ நான் ட்ரேட் பண்ணுறேன். என் பயாஸ் புல்லிஷ் தான் ஆப்வியஸ்லி, பட் ஐ எம் ஜஸ்ட் பிளேயிங் த மேனிப்புலேஷன் லெவல்ஸ் ஹியர். ஜஸ்ட் அந்த ஒரு மேனிப்புலேஷனை நான் ட்ரேட் பண்ணுறேன், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதுக்கு எங்கே ப்ரோ கீ லெவல்னு கேட்பீங்க. ஆல் டைம் ஹை தான் கீ லெவலு. ஸோ ஆப்வியஸ்லி தெர் இஸ் நோ கீ லெவல் ஹையர் ப்ரைஸஸ். ஸோ ஆல் டைம் ஹைஸை நான் கீ லெவலாக யூஸ் பண்ணி ப்ளே பண்ணேன். அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ட்ரேட் எடுத்தேன், விச் இஸ் ஆன் XAU. ஐ வில் ஷோ யூ. அது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல டேட்டு. இஃப் ஐம் நாட் ராங், ஹியர் இந்த ட்ரேட் தான் நினைக்கிறேன். இந்த ட்ரேடா? Yeah, this is the trade. I will show you. Yeah, I took it in 1 hour time frame. And இதுக்கு நான் யூஸ் பண்ண கீ லெவல் அகைன் வீக்லியோட FEG, வீக்லியோட இன்டர்னல் டு வீக்லியோட எக்ஸ்டர்னல், 1 hour MMXM. Can you see here? Original consolidation, first stage, second stage, third stage. இப்போ நீங்கள் SMT எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். அகைன் let me pull out my Brahma Idam. Silver never took out these lows, which means like ரொம்ப ஷாலோ ரன் தான் கொடுத்துருப்போம், பட் கோல்ட் டக் டீப்பர். ஸோ அகைன் திஸ் இஸ் another form of SMT. For those of you who don't know, this is another form of SMT. ஸோ இங்கேருந்து நான் எடுக்க போகிறது எல்லாமே இப்போ 1 hour டோட்டல் சூப். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா லெட் இட் ப்ளே. எனக்கு ஒரு டம்ப் வரணும் இப்போ. And there she goes. என்னோட டம்ப் 1 hour சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, மை என்ட்ரி here with my stop loss here. And where is my target? நான் டார்கெட்டை முன்னாடியே செட் பண்ணிக்கிறேன். என்னோட டார்கெட் will be these size, not these size. எனக்கு என்னோட ஒரிஜினல் கன்சல்டேஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் மை டார்கெட். ஸோ லெட் மீ எக்ஸ்டெண்ட் இட் ஃபார் யூ கைஸ். இதை நான் அவசரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் போட்டதுனால. அண்ட் இப்போ அகைன் இன்னொரு டோட்டல் சூப் வரணும். அண்ட் there she goes. One more total soup, 1 hour change state of delivery, entry at this candle opening with your stop loss above the slope. இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்டாப்ஸ் ட்ரையல் பண்ணிக்கிட்டே வந்துக்கலாம். உங்களுக்கு ஒரு டோட்டல் ஸ்டெப்ஸ் வரும்போதோ உங்களோட இனிஷியல் பொசிஷன்ஸோட ஸ்டாப்ஸை நீங்கள் ட்ரையல் பண்ணிக்கிட்டே வரலாம். இது கூடயே நீங்கள் இன்ட்ராடேவுமே சேர்த்து ப்ளே பண்ணலாம். நான் அப்படி தான் ப்ளே பண்ணுவேன், ஏன்னா ஸ்விங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது ப்ராப்பர் அக்கௌண்ட்டில். நீங்கள் ரிஸ்க் ஹெவியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் டெய்லி லாஸ் லிமிட் ஹிட் ஆகிடும். இன்கேஸ் மார்க்கெட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சுன்னா தேவையில்லாமல் அக்கௌண்ட் ரீச் ஆகும். எனக்கு ஒரு 2 அக்கௌண்ட் அந்த மாதிரி ஆயிருக்கு ஆர்வ கோளாறுல. ஸோ அதனால் நான் எப்பவுமே ரிஸ்க் கம்மியாக தான். இப்போ என்னோட ஸ்விங்ஸ் எல்லாத்தையுமே வந்து 0.75 to 0.8 அவ்வளோதான் ரிஸ்க் வைப்பேன். ஏன்னா அது போக நான் அடுத்த நாள் போயிட்டு இன்ட்ராடேவில் 1% 1.5% வச்சு நான் அந்த இன்ட்ராடே மூவ்ஸை பிடிச்சிட்டு நான் ப்ராஃபிட்ஸை லாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி ட்ரேட்ஸுக்குலாம் வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து எனக்கு ஒரு ஸ்விங்கு, இது எனக்கு இன்ட்ராடே தான், அடுத்த நாள் வர இன்ட்ராடே. அப்போ இதுக்கு நான் எங்கே டார்கெட் செட் பண்ணணும்னா ஐ வில் செட் டார்கெட் அட் தி சைஸ். பரவாயில்ல, 1:1.28 பரவாயில்ல, எனக்கு போதும். ஆர்எல்ஸ் வலிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் லைக் இந்த ஹைஸுக்கு மேலே எப்படி பிஹேவ் பண்ணுறான்றதை பார்த்துட்டு ஐ வில் ஜஸ்ட் சிம்பிளி ஹோல்ட் இட் டில் திஸ் சைட். இதுதான் என்னோட இன்ட்ராடேக்கான டார்கெட். இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு ஸ்விங் ஓடிட்டு இருக்கா, அதை கூட நான் இது ஒரு இன்ட்ராடேவை ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் சி, இப்போ இன்ட்ராடே முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது எனக்கு ஒரு டோட்டல் சூப் வேணும். அண்ட் இட் நீட்ஸ் டு பி அக்ரெசிவ். ஸோ ஐ ஜஸ்ட் நீட் டு வெயிட். இப்போ என்னோட டோட்டல் சூப் அடிக்க வேண்டிய லைன் ஒன்று இந்த லைன், இல்லை இந்த லைன் அடிக்கணும். ஸோ அது தொடர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். And there she goes. Now I got my total soup. All I need to wait for is a 1 hour change state of delivery. இங்கே எனக்கு 1 hour பிரேக்கரே இருக்கு. ஸோ அகைன் which is perfectly fine for me. ஸோ இந்த கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா ஐ வில் ஸ்டார்ட் டு லுக் ஃபார் என்ட்ரி. அண்ட் இது இப்போ கொஞ்சம் இது கொஞ்சம் B+ஆக பி செட்டப்பாக மாறிடுச்சு, ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கேண்டல்ஸ் உடைக்க. ஸோ இது ஒரு என்ட்ரியாக கன்சிடர் பண்ணால் கூட யூ கேன் என்டர் அட் திஸ் கேண்டல் ஓப்பனிங் வித் யுவர் ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ. அண்ட் இதை நீங்கள் ஸ்விங்காகவும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை இன்ட்ராடே டே ட்ரேடாகவும் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஸ்விங் இன்ட்ராடேக்கு டார்கெட்னு பார்த்தா இந்த ஈக்குவலைஸில் இருக்குது. ஆர்ஆர் அவ்வளோவா வராதுன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி 1:1 கூட வரல. ஆர் எல்ஸ் யூ கேன் ஹோல்ட் இட் டில் திஸ் ஹை ஃபார் இன்ட்ராடே பொசிஷன்.
and and there she goes. இப்போ இது கூட பொசிஷன் ஆட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. அகைன் another turtle soup, another turtle soup. 1 ஹவரோட இன்வர்ஷன் வரல, ஸோ நோ ட்ரேட். சரி, இதுக்கு தான் நான் சொன்னேன் கன்ஃபர்மேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் turtle soup, obviously இந்த ட்ரேட் நமக்கு பிரேக் ஈவன், ஸோ நோ ப்ராப்ளம். வெயிட் ஃபார் த இன்வர்ஷன். there she goes, another trade right around in this. இந்த இன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் யுவர் நெக்ஸ்ட் என்ட்ரி, யுவர் ஸ்டாப் லாஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் தூக்கி நீங்கள் வச்சிடணும். இதை நான் ஏன் இந்த இடத்துக்கு ஸ்டாப்பை மூவ் பண்ணேன்னு சொன்னால், நான் அப்பயே என்ன சொன்னேன், இது பி ப்ளஸ்ன்னு சொன்னேன்னா தெர் இஸ் அ ரீசன் ஃபார் திஸ் டு பி பி ப்ளஸ் ஃபார் மீ. ஸோ அதனால தான் அந்த இடத்துல நான் பி ப்ளஸ் செட்டப்னு சொன்னேன். ஸோ ஆப்வியஸ்லி நான் அந்த இடத்துக்கு ஸ்டாப் மூவ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ மை நியூ ஸ்டாப்ஸ் அப்படின்னு தீஸ் லோஸ். இப்போ எல்லா ட்ரேடோட ஸ்டாப்பும் இங்கே இருக்கும். அகெயின் வெயிட் ஃபார் அ டர்ட்டில் சோப். இங்கே தான் நான் மாட்டினேன். இங்கே தான் கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அன்னைக்கு எல்லா ட்ரேடோட ஸ்டாப்பையும் தூக்கிட்டு வந்து இந்த கேண்டிலோட லோவில் நான் போட்டு விட்டேன். ஏன்னா இது ட்ரம்ப் சைனாவோட டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணோம். தாலூஸ் குதி புண்டாமா என் ட்ரேடே நாசமாக்கிட்டான். என்ன பண்ணிட்டேன், எல்லா ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு வந்து இந்த லோவில் போட்டேன். ஏன்னா நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் டெக்ஸ்ட் புக் ஏஎம்டி அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன். சில்வரோட இங்கே எஸ்எம்டி இருக்கும். இஃப் யூ கோ டு சில்வர் நெவர் டுக் அவுட் தீஸ் லோஸ். சாரி, இது என்ன ஸ்ட்ரெஸ் செஃப்பா சில்வர். சில்வர் தூக்கல நான் போட்டு வச்சிருக்க பாருங்க, எனக்கு எல்லாமே என் மைண்ட்ல இருக்கா. ஜீனியஸ்ரா நான். ஸோ எல்லா ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் இங்கே மூவ் பண்ணிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ஐ காட் ஃபக்ட் அப் அண்ட் ஐ ஆடட் மோர் பொசிஷன் டு இட். இந்த ட்ரேடு நான் இன்னும் கொஞ்சம் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணதுனால ஓவரால் ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் பண்ணேன். பட் இட் ஹர்ட்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு சான்ஸே வரல. அடுத்த வாரம் இது வாரம் முடிஞ்சிச்சு. இது அடுத்த வாரம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சண்டே 18 ஜூன் நாள், மாசத்தோட கேண்டில் விக்கே இல்லாம அவன் பாட்ல ஒத்த தூக்கி அடிக்கிறான். அப்படியே வேடிக்கை பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட ஃபைனல் டோட்டல் சூப் எதுனா இதுதான். லாஸ்ட் டோட்டல் சூப் பிஃபோர் த ட்ரா ஆன் லிக்விடிட்டி. அண்ட் ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ ஃபக்கிங் 1 hour க்ளோஷர். ஸோ வெயிட் ஃபார் அ க்ளோஷர். இந்த விக்குக்கு மேலே, இந்த பாடிக்கு மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் யூ கேன் என்டர். நான் என்டர் ஆகலை. என்டர் ஆயிருந்தா இதுதான் உங்களோட என்ட்ரி வித் யுவர் ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ. அண்ட் யுவர் டார்கெட் would have been G size. ஸோ நான் என்டர் ஆகலை இந்த ட்ரேடு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அண்ட் திஸ் would have been a stop loss for me. என்டர் ஆயிருந்தா. அண்ட் இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் மறுபடியும் போனான் லுஸ்கூதி. ரொம்ப நேரம் ஆக்கணும் அந்த ஹைஸ் அடிக்கிறதுக்கு. அண்ட் சம்மந்தமே இல்லாம பிச்சுக்கிட்டு போயிருப்பான் பாருங்க. பார்த்தேனே இருங்களேன், சம்மந்தமே இல்லாம ஒரு மூவ் வந்திருக்கும். இங்கே தான் நான் மாட்டினேன். இது சிபிஐ கேண்டில், நல்லா ஞாபகம் இருக்கு. ஜூன் 11 வெனஸ்டே 8 AM சிபிஐ. நீங்க என்ன போய் தேடி பாருங்க. நான் ஓல் விட்றேன்னு நினச்சிங்கன்னா, எனக்கு அவ்வளோ ஒரு மெமரி பவர் இருக்கு. இந்த ட்ரேடுக்கு நான் ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் வாங்கினேன். இந்த ட்ரேட் வந்து நான் எங்கே எடுத்தேன்னா 1 hour 15 minute டைம் ஃப்ரேமில் எடுத்தேன் இந்த ட்ரேடை நான். ஏன்னா நான் என்ன பண்ணேன், சிபிஐயா கீழே ஃபுல்லாக எல்லாருக்கு ஒரு டப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பம்பு போவோம்னு நினச்சேன். Unfortunately, I was wrong. See, what did I tell you? What did I tell you? 15-minute entry. I took a trade here. Inversion on I took a trade here with my stop loss above this area and I fucking targeted. அன்னைக்கு தான் எனக்கு அனலிசிஸ் பேரலிசிஸ் வந்தது, ரொம்ப நாள் கழிச்சு. இந்த எல்லாரும் ஃபுல்லாக பார்த்துட்டு. And I was fucking wrong and I took the loss and I fucking got slipped. I was happy, ஓகேவா? இப்போ ஒரு கேண்டில் வந்ததுக்கப்புறம் I was fucking happy. ஓகே, நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன் வந்துருச்சு. ஸோ இமீடியட்டா ஸ்டாப் அவுட் ஆகல, நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன் வந்துச்சு. ஸோ அதனால ஐ வாஸ் ஹாப்பி. அண்ட் தென் மதர்ஃபக்கர் நியூஸ் கேம். சாரி, நான் இங்கே என்டர் ஆகல. சாரி, இதுதான் நியூஸோட கேண்டில் சிபி. இதுதான் 8:30. நான் எங்க என்ட்ரானா, ஐ என்டர் ரைட் அரவுண்ட் ஹியர். இங்க என்ட்ரான. If you look at in 1 hour time frame, this is the 1 hour breaker, and in the high side, if I'm not wrong, there was an SMT. SMT எங்க இருந்தது? Here. என்னோட நியூஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நியூஸ்க்கு முன்னாடி எஸ்எம்டி வந்ததுன்னா ஐ வில் ட்ரை டு டேக் இட். ஸோ 1 hour பிரேக்கர் இருந்தது. ஐ டுக் அன் என்ட்ரி ஹியர் அண்ட் பூம், ஐ காட் ஸ்டாப்ட் அவுட். அண்ட் அகைன் லுக் ஃபார் அ ரீஎன்ட்ரி. அந்த ரீஎன்ட்ரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் போல. ரீஎன்ட்ரி இந்த 15 minute பிரேக்கர்ல எடுத்தேன். இட் வாஸ் கோயிங் குட் அண்ட் அகைன் ஐ ஃபக்கிங் காட் ஸ்டாப்ட் அவுட். இந்த கேண்டல்ல ஸ்டாப் அவுட்னா லைக் பார்ஷியல் லாஸ். இந்த இது வரைக்கும் போகல, நான் இங்கே லாஸ் புக் பண்ணிட்டேன். அரௌண்ட் லைக் 280 or 300 சம்திங் லாஸ் வச்சு அந்த ட்ரேட்ல. அண்ட் இந்த எடுத்த ட்ரேடு கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு.
400 ரிஸ்க் வச்சிருந்தா ஐ காட் 600 ஐ காட் ஸ்லிப்ட். அண்ட் அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்க்க ஆரம்பிங்களேன், லைக் ஒரு கேண்டில் கூட விக்கே இருக்காது. இது வந்து அடுத்த நாளோட டெய்லி ஓப்பன் 18 and அப்படியே தூக்கி அடிச்சான் பாருங்க. And this is your final turtle soup and entry, your exit. So turtle soups ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா entry is easy. Just wait for a fucking turtle soup and then enter off the trade. அவ்வளோதான். அதனால தான் நான் சிம்பிளா வச்சுக்கிட்டேன் என்னோட கான்செப்ட்ஸே. I don't even fucking complicate it. All I need is a give me an FAJ and give me a turtle soup and I can take a trade. ஸோ அந்த மாதிரி your trading concepts needs to be simple. It should not be complicated. அண்ட் தயவு செஞ்சு நான் சொல்றேன், ஜேர்னல் பண்ணுங்க ஜேர்னல் பண்ணுங்கன்னு சொல்றவங்கலாம் ஓடி போய் சொல்லு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரேட்ஸ் ரிமெம்பர் பண்ண ஆரம்பி, மெமரைஸ் பண்ணு, சார்ட்ஸை ரீட் பண்ணு, டைம் ஸ்பெண்ட் பண்ணி சார்ட்ஸை ரீட் பண்ணி ட்ரேடை மெமரைஸ் பண்ணு. அப்பதான் உனக்கு அடுத்த தடவை அந்த ட்ரேட் எடுக்கும் போதே இதை நம்ம இங்கேயே பார்த்துருக்கோமேடா, எங்கடா பார்த்துருக்கோம் இதை அப்படின்ற தாட் உங்களுக்கு இமீடியட்டா வர ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் ஒரிஜினல் ஜேர்னலிங். சும்மா போயிட்டு எல்லாரும் பண்றாங்கன்னா ஓகே நோஷன் வாங்கிட்டு 10 டெம்ப்ளேட் மாதிரி போட்டு வச்சுட்டு லண்டன் செஷன் இந்த ட்ரேட் எடுத்தாங்க, அது வேஸ்ட். உனக்கு அந்த செகண்ட்ல ட்ரேட் எடுக்கும்போது ஞாபகம் இருக்கணும். அப்பதான் அது பேர் ஜேர்னல். உனக்கு நீ அங்க போயிட்டு இது என்ட்ரி எடுக்க சொன்னா இது நம்ம எங்கேயே பார்த்துருக்கோம் ஓகே ஐயோ தெரியல, நான் போய் ஜேர்னல் செக் பண்ணிட்டு அவள் தான் பூம் என்ட்ரி மிஸ் பரப்பணும். அப்புறம் வேடிக்கை தான் பார்த்துட்டு வரணும். ஸோ பெட்டர் எடுக்கிற ட்ரேட்ஸை மெமரைஸ் பண்ணுங்க, கேண்டில்ஸை மெமரைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது ஒண்ணுதான் உன்னை காப்பாற்றும். ரெப்பிட்டேஷன். The more time you spend on the charts, the higher the percentage that you will outstand. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். So wishing you guys the very best on the upcoming months or the upcoming week. இந்த வருஷத்தோட கடைசிய ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்ல முடிங்க. And as Iman Godzi always say, I'm rooting for you. I'll be watching you from afar. So hope you guys learned something new from this video. And வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன கத்துக்கிட்டீங்கன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு யூ கைஸ் கேன் டெல் மீ வாட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் வீடியோ. அடுத்து என்ன டாபிக் போறதுன்றதையும் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then உங்கள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப், ட்ரேட் கேர்ஃபுல்லி அண்ட் ட்ரேட் ரெஸ்பான்சிபிலி. பீஸ் அவுட்.